இது மறக்காம மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாம விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மார்க் இட். மேல கொடுத்திருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு டிரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஏன் அந்த டிரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க, பிகாஸ் டு யூ வாண்ட் டு ஸ்டெபிலைஸ் ஆர் டு யூ வாண்ட் டு க்ரோ ஆர் டு யூ வாண்ட் டு ரிட்ரென்ச் இட், அது வேண்டாம் நீ கட் பண்ண போறியா, என்ன பண்ண போற, அந்த டைரக்ஷன் உனக்கு கொடுக்கறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் டிரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால அதை மார்க் பண்ணிக்கோங்க. மெயினா மார்க் பண்ணாம விட்டுறாதீங்க. அதே மாதிரி இதுல கிளாசிபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, அது நம்ம அதர்வைஸ் பண்ணிடலாம். என்னது, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். கார்பரேட் லெவல்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரி சிம்பிள். when it is a corporate level they'll think about this thing: which company should I buy, which company should I sell, which brand should I maintain, which brand should I cut it off. அது சொல்வாங்க. அது பிசினஸ் கார்பரேட் லெவல், பிசினஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். ஓகேவா? இதுவே ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ் சைக்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ் சைக்கிள் பிஎல்சி தான். அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் படிச்சலாம். அதுதான் என்ட்ரி ஸ்டேஜ். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ரொம்ப துடிப்பா இருக்கணும், அப்படியே மார்க்கெட்ல எப்படியாவது உள்ள பெனட்ரேட் பண்ணணும், இப்படியே கம்மி விலைக்காவது வித்துடணும், அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும். growth ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வளர்றோம், அதிகமா வளர்ந்துட்டே இருக்கோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி growth ஆர் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி. மெச்சூரிட்டி போயிட்டீங்கன்னா ஓகே இவ்வளவுதான் நமக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியே டல் ஆயிருவீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். ஸ்டெபிலிட்டி ஸ்டேஜ். டிக்ளைன் ஸ்டேஜ்ன்றது ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இறங்கு முகத்துல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குவிட் பண்றது நல்லது. ஒண்ணு வித்துடலாம் யாருக்கிட்டயாச்சு, அப்படி இல்லைன்னா நம்மளே லிக்விடேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறது. அப்புறம் காம்படிஷன் ஓரியன்டட். ஒன்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் வின் பண்ணணும். இல்ல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால யாருக்கு ப்ராஃபிட், நீ சண்டை போட்டு 10 ரூபாய்க்கு விற்பேன், நான் சண்டை போட்டு அதே பொருளை 9 ரூபாய்க்கு விற்பேன், வாங்குறவனுக்கு தான் அது ப்ராஃபிட். நம்ம ஏன் அப்படி விட்டு கொடுக்கணும், நீயும் அந்த பொருளை 12 ரூபாய்க்கு வித்துரு, நானும் அந்த பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப என்ன ஆகும், இருக்கிறவங்களுக்கு அங்க போறதா இங்க போறதான்னு தெரியாம ரெண்டு இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஈக்குவலா. அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே லாஸ் ஆஃப் ரெவென்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கல்யூசிவ் பாலிசியில கொண்டு வருவாங்க. தட் இஸ் கால்ட் கொலாபரேஷன் பாலிசி. ஸோ தெர் ஆர் டூ ஸ்ட்ராட்டஜிஸ் when it comes to காம்படிஷன் ஓரியன்டா வரும்போது. ஒன்னு காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு கொல்யூஷன் ஆர் கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இங்க நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறத மார்க் பண்றேன், அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் கூடவே சேர்ந்து மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நிறைய ரைவல்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க உள்ள நுழையும் போது அது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நிறைய ரைவல்ஸ் இருக்காங்க, நீங்களும் அங்க போய் அவங்க கூட சண்டை போடுறதுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா தட் இஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இதுவே கொலாபரேட்டிவ் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இன்னொருத்தர் கூட ஜாயிண்ட் வெஞ்சர்ல போறேன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த லான்ச் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து போத்தீஸ் எடுத்துக்கிட்டாலும் சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ப்ரைஸை வச்சு பெருசா கம்பீட்டே பண்ண மாட்டாங்க, வேற வேற மாதிரி டிஃபரன்சியேஷன்ல தான் கம்பீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குள்ளேயும் கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அட் எனி காஸ்ட் இந்த ப்ராடக்ட் பிலோ 500 கொடுக்காதீங்க, பிலோ 500 கொடுத்து யாருக்கு பிரயோஜனம், கஷ்டப்பட்டு அங்கே நம்ம இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு வாங்கிட்டு வரோம், நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிறதுனால வந்து வாங்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு தான் லோ பிரைஸ்க்கு கிடைக்குமே தவிர அதனால உங்களுக்கும் எனக்கு பெனிஃபிட் இல்லை. என்னதான் இருந்தாலும் நீங்களும் நானும் முதலாளி, நீங்களும் நானும் கடையோட ஓனரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு 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 உடன்படிக்கைக்கு வரும், ஒரு டீலுக்கு வருவோம். அந்த டீல் படி நம்ம ஆக்ட் பண்ணோம்னா எவ்ரிபடி வில் பி சப்போஸ் டு பே 600 rupees ஃபார் த ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் 600 ரூபாய்க்கு வைங்க, நானும் 600 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப பாக்கலாம் எப்படி இவனுக்கு வந்து லோ பிரைஸ்ல யார் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரு கார்ட்டெல்லாம் குரூப்பா ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த முதலாளிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிப்பாங்க. அதுதான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான். புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? இனிஷியலா ஜெப்டோ உள்ள வந்தப்ப என்ன பண்ணாங்க, பெருசா ஜெப்டோனா யாருக்கும் என்னன்னே தெரியல. ஏன்னா நார்த்ல தான் செம ஃபேமஸ், குர்கான்ல தான் செம ஃபேமஸ். தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஜெப்டோ யாருக்கும் தெரியல. அப்ப எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காகவே ரொம்ப லோ பிரைஸ்க்கு ஆஃபர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு சர்வீசஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பெரிய ஆளாயிட்டாங்க. ஓகேவா? காங்க்ளோமரேட்ஸ். டு யூ நோ வாட் இஸ் a conglomerate? நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஆர் டு யூ நோ வாட் இஸ் a conglomerate? பொமோகிரனேட் மாதிரி இருக்குல்ல படிக்கிறதுக்கு, வாட் இஸ் a pomegranate அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. வாட் இஸ் a conglomerate அப்படின்னு. வாட் இஸ் a conglomerate மா? tell me. A company in every different type of market with different products. சூப்பர்ல. காங்க்ளமரேட்னா அதுதான், டாடா தான் ஒரு காங்க்ளமரேட். அதாவது சம்பந்தமே இல்லாம சிமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஸ்டீலும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கோல்டுலயும் இருப்பாங்க, உப்புலயும் இருப்பாங்க,
ஓகேவா? உளுத்தம் பருப்பும் விப்பாங்க. லைக் எல்லாத்துலயுமே அவங்க இருப்பாங்க. ஜியோ மாதிரி. ஜியோ பாருங்க இப்ப எல்லாத்துலயுமே இருக்கு. ஆயில்ல இருக்கு, என்டர்டெயின்மென்ட்ல இருக்கு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல இருக்கு. அந்த மாரி எல்லாத்துலயும் இருக்காங்கல்ல. சோ தட் இஸ் கால்ட் அஸ் அ காங்க்ளோமரேட். ஓகேவா? ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவ நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா புரியுதான்னு பாருங்க. அண்ட் தென் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இதுல அப்படியே மார்க் பண்ணிக்கோங்கப்பா. நான் மார்க் பண்ண போறேன். மறுபடியும் இதை தான் சொல்றோம். எம்சிக்யூல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. கார்ப்பரேட் லெவல்னாலே அது டைரக்ஷன் கொடுக்கும் நமக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் டிரெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். பிசினஸ் லெவல்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குஜராத்னா குஜராத் பத்தி மட்டும் அந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்னு சொல்றாங்க. பிசினஸ் லெவல்னாலே எஸ்பியூன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொடக்ஷனுக்கு இது இது மார்க் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காதீங்க. இதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. Now he is going to teach you about இந்த 4 strategy பத்தி he is going to teach you. Stability, growth expansion, retrenchment, combination பத்தி சொல்லிக் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். இல்ல ஸ்டெபிலிட்டி என்னது? A firm stays with its current. இப்ப என்ன கரண்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மெயின்டைனிங் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் இன்கிரிமெண்டல் growth. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன சொல்றது, இப்போ ஒரு 100 யூனிட் வித்துட்டு இருக்கீங்கன்னா ப்ராபப்ளி ஸ்டெபிளைஸ்டா இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு எக்ஸ்ட்ரா 10% 15% க்ரோ ஆகலாம். அப்படியே ஆம்பிஷியஸா க்ரோத்துக்கு நீங்க இன்னும் தனியா வந்து எதுவுமே வந்து சிரமப்படவே வேணாம். அது பாட்டுக்கு தே தே அண்ட் தே வெரி 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 சாட்டிஸ்ஃபைடு வித் இன்கிரிமெண்டல். இன்கிரிமெண்டல் க்ரோத்னா என்னன்னா 100 டிவி வித்துட்டு இருந்ததுல இப்ப 110 டிவி விற்கிறேன், பரவாயில்லையே, நல்லது தானே, அதான் இன்கிரிமெண்டல் க்ரோத். ஆம்பிஷியஸ் க்ரோத்னா என்னன்னா 100 டிவி வித்துட்டு இருந்ததுல அப்படியே 200 டிவி வைக்கிறேன், டபுளா ட்ரிபிள் ஆக்குறேன், அது ஆம்பிஷியஸ் ஒரு எக்ஸ்பான்ஷன். இன்கிரிமெண்டல் growthனா 100 வித்துட்டு இருந்த இடத்துல இப்ப நான் 90 ஒண்ணு விக்கல, 110 120 விக்கிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் இன்கிரிமெண்டல் growth. அதனால தான் இது பேர் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, growth இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த growth எப்படி இருக்கணும்னா புது புது பிசினஸ்ல அவங்க என்டர் ஆகணும். புது புது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸா இருந்தா கூட அது இன்னமும் வந்து ஹவு டு யூ கால் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு குவான்டிட்டி ஆஃப் சேல் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல சம்பந்தமே இல்லாம புது பிசினஸ் அன்ரிலேட்டட் பிசினஸ்ல எல்லாம் என்டர் ஆகி பயங்கரமா சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா a firm retrenches it's cutting off ribbon cut off பண்ற மாதிரி. ஓகேவா? the firm வந்து retrenches some of the activities in some of the businesses or it drops off a particular business completely. அப்பா எனக்கு இந்த பிசினஸே வேணாம், நான் விட்டுட்டு ஓடியே போயிடுறேன் சாமி அப்படின்னு ஓடி போறது. ஓகேவா? அந்த ரிட்டர்ன்ஸ்மெண்ட் எப்படி சொல்லலாம்? நீங்க அந்த பிசினஸ் யார்ட்ட வித்துடலாம், இல்லையா அந்த அசெட் எல்லாத்தையும் வித்து பணமாக்கிடலாம். லோன் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது நீங்க எடுத்துக்கலாம். அந்த லிக்விடேஷன். செல் அவுட்னா அப்படியே அந்த பிசினஸ் யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்றது, அது செல் அவுட். காம்பினேஷன், இதுல ஏதாவது ஒரு காம்பினேஷனை நீங்க எடுத்துக்க வேண்டியதான். ஒண்ணு வாங்குறது ஒண்ணு விற்கிறது, இல்ல ரெண்டை வாங்குறது ரெண்டை விற்கிறது, இல்ல ரெண்டை வாங்குறது ஒண்ணு விற்கிறது, வாட் எவர் ஏதோ ஒரு காம்பினேஷனை நீங்க எடுத்துக்கிட்டா கூட யூ கேன் grow so much அப்படின்னு சொல்றாங்க. இது நாலுமே கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இந்த லைனிங்ஸ் மட்டும் ஒரு தடவை பாருங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஏதாவது புதுசா இருக்கு மேம், எனக்கு ஏதாவது அர்த்தமே தெரியல மேம், இது என்னன்னே தெரியல புரியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஒரு தடவை சொல்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டீடைல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்க. I'll tell you what that is.
மார்க் திஸ் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்கிரிமெண்டல் வேன் இருக்குல்ல, இது வந்து மார்க்கெட் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னம்மா டவுட் எதுவும் கேட்டிருக்கீங்களா? என்ன டவுட் மேம்? இன் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, ஸ்டெபிலிட்டி கம்ஸ் ஆஃப்டர் இன்கிரிமெண்ட். ஐயோ, இன்கிரிமெண்டல் growth. நீங்க ரொம்ப வந்து, அதாவது என்னன்னா, நான் சொல்லி கொடுக்குறேன்ல, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணாதீங்க. இப்ப உங்க அப்பாவே ஒரு பிசினஸ் பண்றாங்கல்ல, நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, அப்பா இதை நான் மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற சம்பளமே நான் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்தா போதும்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. எனக்கு இந்த பிசினஸ்ல வரக்கூடிய இன்கம் எனக்கு போதுமான அளவு இருக்கு, இதை நான் காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டா போதும், ஃபர்ஸ்ட் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ஸ்டெபிலிட்டி நிறைய பார்த்திருக்கேன். என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க ஒரு இடத்துல இன்னொரு ஷிஃப்ட் ஆகுறோம். ஒரு பழைய வீடு இருக்கு, அந்த பழைய வீடு வாடகைக்கு விடுறோம். வாடகைக்கு விடும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இதை கிளீன் பண்ணணும், அதை பெயிண்ட் அடிக்கணும், இது உள்ள இன்டீரியர் ஒர்க் பார்க்கணும், இதை பாத்ரூம் ஃபிக்ஸ் பண்ணணும், பேண்ட்ரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் போடணும், ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அதை ரெனோவேட் பண்ணி அந்த அசெட்டை வந்து ஓரளவுக்கு ரெண்டபிளா ஆக்குறதுக்கு, ரெண்ட் அவுட் பண்றதுக்கு, அது ஏற்ற மாதிரி ஆக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு வேலை தேவைப்பட்டுச்சு. அவ்வளவு எஃபர்ட்டை போட்டு 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 எல்லாத்தையும் அந்த ஃபுல் ஃப்ளோரை ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோரை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க வராங்க உள்ள. ஓகே, 2 ஃபேமிலி வராங்க ஸ்டே பண்றதுக்குன்னா, அதுல இருந்து இப்பதான் ஓரளவுக்கு ஒரு இன்கம் வருது. இப்ப நமக்கு என்ன தெரியுமா தோணும்? ஓகே, இது இது போதும் அப்படின்னு நீங்க உட்காருங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வாங்குறீங்க, உங்ககிட்ட ரெண்ட் வாங்குறீங்க ஒரு மாசம்னா, எனக்கு இதை ஸ்டெபிலைஸ் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அர்த்தம்? அடுத்த 10 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் போதும்னு அர்த்தம் இல்ல. இப்போதைக்கு 10,000 ரூபாய் எனக்கு போதும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் 10,500 ரூபாயை இதை இன்க்ரீஸ் பண்ணுவேன், இல்ல 11,000 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணுவேன், இல்ல விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா 12,000 ரூபாய் கூட இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த 2 வீட்டோட ரெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா போதும்னு அர்த்தம். கரெக்டா? இதுல ஸ்டெபிலிட்டி முன்னாடி வருமா, இல்ல இன்கிரிமெண்ட் முன்னாடி வருமா, இல்ல இன்கிரிமெண்ட் அப்புறம் வருமா, ஸ்டெபிலிட்டி பின்னாடி? உங்களுக்கு அந்த கருத்து கரெக்டா புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி டவுட் நமக்கு வராது. நமக்கு ஏன் டவுட் வருதுன்னா, நமக்கு அந்நிய மொழியில இன்கிரிமெண்டல், ஸ்டெபிலிட்டி என்னென்னமோ வார்த்தையை உருட்டி விட்டுறான். நமக்கு கான்செப்ட் இன்னும் டெப்தா நமக்கு சம்டைம்ஸ் மண்டையில போய் ரீச் ஆகாததுனால இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. நீங்க சொல்லுங்க, ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜில எது ஃப்ரண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் வீட்டை கட்டிட்டு உட்காந்துட்டீங்க, அந்த வீட்டுல 2 வாடகைக்கு 2 ஃபேமிலியை விட்டாச்சு, இது ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை நீங்க கையாளணும்னா என்ன அர்த்தம்? அந்த 2 வீட்டு வாடகை வந்தா போதும், நீங்க அமைதியா உட்காருங்கன்னு அர்த்தம். அப்படின்னா 2-3 வருஷம் கழிச்சோம் அதே ரெண்ட் வாங்குவீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அடிஷனலா வாங்கத்தான் செய்வீங்க. உள்ள வந்து ஏதாவது அடிஷனலா, ஃபார் எக்ஸாம்பிள், உள்ள 2 பாத்ரூம் போடுற அளவுக்கு இடம் இருக்கு. ஒரு பாத்ரூமே பெரிய பாத்ரூமா இருக்கு, அது 2 பாத்ரூமா தடுத்து போடுறதுக்கு பெரிய இடம் இருக்கு. அது சின்னதா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வாடகை 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அந்த வேலையை செய்வோமா மாட்டோமா? செய்வோம். அந்த மாதிரி சின்ன 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 சிச்சுவேஷனலா அந்த இடத்துல என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து, இந்த 2 வருமானம் நல்லபடியா நம்ம கடைசி வரைக்கும் வந்தா போதும்பா அப்படின்னு இருக்கோம்ல, இதுக்கு பேரு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெபிலிட்டினா இட் டசன்ட் மீன் தட் எதுவுமே பண்ண மாட்டா சும்மா உட்காந்து தூங்குவோம் அது பாட்டுக்கு வரும்னு அர்த்தம் இல்ல. இப்ப என்ன வந்துட்டு இருக்கோ அது இன்னமும் அடுத்தடுத்த வருஷங்களும் இதே மாதிரியோ இல்ல இதை விட 5 ரூபாய் 10 ரூபாய் கூடயோ வர மாதிரி நான் வேலை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அதனால எப்போதுமே ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே ஃபியூச்சர்ல growth இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. ஃபியூச்சர்ல growth இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே டபுளா ட்ரிபிளா இருக்குமா? அவ்வளவு எஃபர்ட்டா நம்ம போடுறோம் இல்ல. நம்மளோட எஃபர்ட் என்னன்னா, இது போதும் எனக்கு, இது போதுமே, அது மாதிரி. சோ அப்படி நம்ம பண்றதுனால நமக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ஐ எம் மெயின்டைனிங். அவங்க ஏதாவது பைப் ஒர்க் ஆகலன்னு சொன்னா நான் போய் மாத்தி கொடுப்பேன். அவங்க ஏதாவது ஒரு ஹவ் டு யூ கால், ஒரு ஃபாசெட் ஒர்க் ஆகல, இந்த பக்கம் கரண்ட் வரல, இந்த இந்த இடத்துல இன்வெர்டர் கனெக்ஷன் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம 4 ஹெல்ப் கேட்டாங்கன்னா அந்த ஹெல்ப் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, ஐயோ இந்த இடத்துல ஏசி போடுறதுக்கு வந்து ஆப்ஷனே இல்ல, இந்த ஏசி போடுறதுக்கு மட்டும் இங்க ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடுக்க கூட நாங்க ரெடி, இதை வச்சு கொடுங்க அந்த மாதிரி. சோ அவங்க அடிஷனலா நம்ம ஏதாவது சின்ன சின்னதா பண்ணா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் நமக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய் ரெண்ட் கிடைக்கிறதுல ஒரு 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்னதா பண்ணுவோம். இதுதான் என்னது? ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி டசன்ட் மீன் டூ நத்திங், சும்மா படுத்து தூங்கு அப்படிலாம் இல்ல. யூ ஹாவ் டு டூ லிட்டில். நீ பண்ணிட்டு இருக்க எஃபர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் டூ நத்திங், சும்மா தூங்கினா அவ்வளவுதான் பிசினஸ் ஊத்தி முடிக்கும். ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அந்த பிசினஸ் நமக்கு நல்லா நிற்கும். அதனால இட்ஸ் நாட் அ டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் லைக் மெயின்டைனிங் யுவர் எஃபர்ட்ஸ். சின்ன 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 விஷயங்களா உங்களை நீங்களே இம்ப்ரோவைஸ் பண்ணி நீங்க இப்ப என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதே எஃபர்ட் கண்டினியூஸா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா
இப்ப என்ன ப்ராஃபிட் வருதோ அதே ப்ராஃபிட்டோ இல்ல அதோட எக்ஸ்ட்ரா 10% 15% எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, புரியுதா? ஓகே, சும்மா அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. ஓகேமா, நம்ம ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டீடைல்டா பாத்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ல தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய மிஸ்இன்டர்பிரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஓகே நம்ம எது செய்வேனா போல இருக்கு, சும்மா ஜாலியாக விட்டுறலாம், அது பாட்டுக்கு தானே நடக்கும் அப்படிலாம் இல்லை. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் டு பி அடாப்டட் டு சேஃப்கார்ட் தி எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ எப்படி நம்ம எக்ஸிஸ்டிங் லெவலில் ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் கடையில போய் உட்காந்து கடை நடத்தினாதான் எனக்கு அந்த வருமானம் வருதுன்னா, நான் இதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை கையேழில் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் டெய்லி போய் 4 மணி நேரம் கடையில உட்காந்து தான் ஆகணும். நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். ஆனா அந்த எஃபர்ட் வந்து இப்ப என்ன எஃபர்ட் போடுறோம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண போறேன். இப்ப என்ன பிசினஸ் பேட்டர்ன்ல இருக்கோ அதே பிசினஸ் பேட்டர்னை கண்டினியூ பண்ண போறேன். ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன ட்வீக்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் சேஞ்சஸ் குட்டி குட்டியா நான் பண்ணுவேன். பட் பெரிய அளவுல நான் வந்து பயங்கரமான டேஷிங் எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் எதுவும் எடுக்க மாட்டேன். இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை லாங் டேர்ம்ல நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாடா ஓகேப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். நான் சின்னதா நம்ம ஃபேமிலி ரேஞ்ச்ல சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கிட்டேன், 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு கட்டிட்டேன், முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்ப எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீட்டுல நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் புதுசா கட்டினதை ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா கட்டி விட்டுட்டேன். அழகா 3 ஃப்ளோரு கட்டியாச்சு, கடைங்க இருக்கு, ஒரு 10 கடை இருக்கு. ஒரு கடை 10,000 கொடுத்தா கூட எங்க 1 லட்சம் ரூபாய். இது அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும்பா அப்படின்னு அக்கடான்னு சாஞ்சு உட்கார்றாரு உங்க அப்பா அப்படின்னா, அது அவருக்கு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை நோக்கி அவர் நகர்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா போதும். அவர் அடுத்த 20-30 வருஷத்துக்கு அவர் அதை மட்டும் தான் பண்ண போறாரு. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல கொண்டு வந்து புதுசா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லான்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே தமிழ்நாட்டுல எல்லா கடைகள்லயும் அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகணுங்கிறதுக்காக பயங்கரமா டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒர்க் பண்ணி எல்லா இடத்துலயும் கேட்டு கட தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 6-7 மாசம் கடின உழைப்பா இருக்கும். பயங்கரமான எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அந்த சப்ளை செயினை கரெக்டா பாக்குறதுக்கு ஒவ்வொரு கடைக்கும் அந்த அந்த பர்டிகுலர் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு பயங்கரமா உழைப்ப போட்டிருப்பாங்க. உடனே அவங்களால இன்னொரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி அதை போய் ரீச் பண்ண வைக்கிறது அவங்களால டக்குன்னு முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றதுக்கு ஒரு 1 வருஷம் கடினமா உழைச்சு தமிழ்நாடு ஃபுல்லா லான்ச் பண்ணிடுவாங்க. இல்ல இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணிட்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே 1 வருஷம் மெயின்டைன் மட்டும் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து, ஓகே நம்ம ஒரு வேலை பண்ணோம், ஒரு வருஷம் டைம் எடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்கோம், அது நல்லா இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருது, லெட் மீ சிட் பேக், ரிலாக்ஸ் a little bit and take some rest before I move on to my next ambitious project. இப்போ நான் இனிஷியலி வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இனிஷியலி வந்து ஒரு மேங்கோ ட்ரிங்க் லான்ச் பண்ணிருக்கேன், செம்ம சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்தது நான் இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் நடுவுல ஒரு 1 or 2 இயர்ஸ் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்டோடைய ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணி அது எப்படி இருக்கு என்ன ஏது அதை நான் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நான் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிறேன். ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இது ஸ்டேபிளா இருக்குப்பா, சூப்பர், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள்மா, வீட்டுல என்ன பண்ணுவோம்னா, அம்மா வந்து ஏதாவது ரெசிபி செஞ்சு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிபி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை வந்து ஹிட் ஆயிடாது. அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க செய்யும். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு என்ன ஏதுன்னு கரெக்டா அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அது ரொம்ப லார்ஜ் லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேருக்கும் அதை செய்யணும், 40 பேருக்கும் செய்யணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி.
கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு எக்ஸ்பான்ஷன் மூட்ல ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க. அப்ப எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. இந்தியா ஃபுல்லா ஆரஞ்சு ட்ரிங்க் ஒன்னு லான்ச் பண்றாங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த பிடிச்சிருக்குல்ல எல்லாருக்கும், எல்லாரும் வாங்க ரெடியா இருக்காங்களா? அது எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகுது? எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஃபீட்பேக்ஸ் வருது? இல்ல எத்தனை பேர் வாங்குறாங்க? எத்தனை பேர் வாங்கல? எந்த சீசனுக்கு வாங்குறாங்க? எந்த சீசனுக்கு வாங்கல? வின்டர்ல வாங்குறாங்களா? சம்மர்ல வாங்குறாங்களா? ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ண உடனே ஒரு சின்ன கேப் தேவைப்படுது எல்லா பிசினஸ்க்கும். அந்த ஒரு வருஷம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸ்பான்ஷனுடைய ஃபீட்பேக்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதில் எல்லா சேஞ்சஸையும் இன்கார்பரேட் பண்ணி அதை ஒரு முழு ப்ராடக்டா ஃபினிஷ் பண்ணி சைன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிசினஸ் எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொஞ்ச நாளைக்கு, மறுபடியும் ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் லான்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஸ்டெபிலிட்டி, மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாரு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டேன் அவ்வளவுதான். அதுல இருந்து வர இன்கம் தான் இனிமே எனக்கு அடுத்த 40 வருஷத்துக்கு எனக்கு இது போதும் அப்படின்றுவாங்க. இது இவங்களோட லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. இந்த இடத்துல இருக்குது ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. பிகாஸ் இந்த ஸ்டெபிலிட்டின்றது ஸ்டேபிளா முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க இன்னொரு எக்ஸ்பான்ஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து செய்வாங்க. தமிழ்நாட்டுல ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து லான்ச் பண்றாங்கன்னா சரி ஓகே இந்த ப்ராடக்ட் சக்சஸ், லெட் அஸ் ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் observe how this product is doing in Tamil Nadu. அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருதுன்னு பாக்குறேன். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியாகவும் இதை எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜென்ரலாவே வந்து எந்த கம்பெனி நல்ல மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல இருக்கோ அவங்க தான் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆப்ட் பண்ணுவாங்க. அப்பாடா எனக்கு என்னோட ப்ராடக்டை நான் இனிஷியலா லான்ச் பண்ணும்போது அது இப்படி இருந்தது, குழந்தை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல க்ரோ ஆச்சு. செப்பல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. 1947 முன்னாடி யாரும் செப்பலே போட மாட்டாங்க. 1947க்கு அப்புறம் தான் செப்பலே போட ஆரம்பிச்சாங்க. அப்ப செப்பல் வந்து என்னாச்சு ஒரு நல்ல அப்படி growth, பயங்கரமான growth. ஏன்னா யாருமே செப்பல் போடல. இப்பதான் நீங்க செப்பல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் விற்கவே ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த செப்பல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்ட்ரில பயங்கரமான growth ஸ்ட்ராட்டஜி. ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே செப்பல் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் ஆளுக்கு 2 செப்பல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் வரும். அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் வரும்போது ஓகே இதுதான், இதுக்கு மேல ஒன்றும் பெருசா growth எல்லாம் இருக்காது. செப்பல் அப்படின்னு வரும்போது இதான் growth, இதான் மெச்சூரிட்டி. இதுல நான் அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகிக்கிறேன், இருக்கிறத நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். இல்லப்பா ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு மக்கள் இவ்வளவுதான் வாங்குறாங்க, இப்போதைக்கு நான் இது ஸ்டெபிலைஸ்டா வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரெண்ட் எல்லாம் மாறும்போது, வேற ஏதாவது டெக்னாலஜி மாறும்போது, வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மாறும்போது நம்மளால புது வெர்ஷன்ஸ் ஆஃப் ஷூஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னா அப்ப நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஷார்ட் டேர்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது வேற என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டூ நத்திங் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்தீங்கன்னா எப்படிப்பா உனக்கு வர ப்ராஃபிட் வந்துட்டே இருக்குமா? இப்போ ரொம்ப சிம்பிள், நான் இப்ப இருக்க வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இதுலயே நான் ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அடுத்த படுத்துங்க சொல்றாங்களா அவங்கள? இல்ல, அடுத்த நாளும் நீ எழுந்து காலையில எழுந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகணும், அப்பதான் வீட்டுக்கு சம்பளம் வந்து சேரும். அப்ப ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி டசன்ட் மீன் டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜி. யூ ஹேவ் டு டூ வாட் யூ ஆர் டூயிங் டுடே டுமாரோ ஆல்சோ அண்ட் ஃபார் த ஃபோர்த் கமிங் ஃபியூச்சர். நீ இன்னைக்கு என்ன பண்றியோ அதையே பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு இன்னைக்கு என்ன இன்கம் வருதோ அது வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்லி வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னா சேம் ப்ராடக்ட்டை சேம் மார்க்கெட்டுக்கு சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட சேம் லெவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் growth வந்து இன்கிரிமெண்டல் லெவல்ல இருக்கும். லைக் 10%, 5% ஆர் 15% அந்த மாதிரி கண்டிப்பா growth இருந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் we are not sitting idle-ஆ நம்ம உட்காரல, நம்ம ஏதோ வேலை பார்த்துட்டே இருக்கோம்ல. அப்ப சின்ன ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சிஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்ல. ஓகே இந்த இடத்துல இவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு, இந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணு, ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சிலது பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது சின்ன இன்கிரிமெண்டல் growth வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலாவே வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ரிஸ்கே கிடையாது. ஏன்னா இருக்கிறத அப்படியே பண்ணிட்டு இருக்க போறீங்க. இப்ப எவ்வளவு சேல் ஆகுதோ அதே சேல் ஆயிட்டு இருக்க போது, அவ்வளவுதானே. இதுல என்ன ரிஸ்க்? ஸோ கொஞ்சம் சேஃபான ஸ்ட்ராட்டஜி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாவே இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்றவங்க ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. பிளஸ் இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி. ரொம்ப சேஃபானதுன்னா என்ன அர்த்தம்? ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். அதனால ரொம்ப சேஃப்ன்றதுனால இப்ப என்ன இருக்குமோ அப்படியே இருக்கும் நம்ம. தட் இஸ் கால்ட் ஸ்டேட்டஸ் கோ. வாட் எவர் யூ ஆர் நவ் யூ வில் பி த சேம் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years ஆல்சோ. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்.
பிளஸ் நமக்கு வந்து புதுசு புதுசா நம்மளோட கவனம் எதுலையுமே சிதறாததுனால நமக்கு என்ன நல்லா வருமோ அதை இன்னமுமே நம்ம பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால நம்மளோட கோர் காம்பிடன்சிஸை நல்லா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரீசன்ஸ் ஃபார் இது வந்து நார்மல் தான். எதனால நம்ம ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கணும்? ஏன்னா நம்ம ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருக்கலாம். பிளஸ் சுத்தி வர இருக்கிற என்வைரன்மெண்ட்ல ஒரு ரிஸ்க்கும் இல்லை, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம பாட்டுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணா போதும்னு உங்களுக்கு தோணலாம், ஸ்டாஃபுக்கு தோணலாம் அந்த மாதிரி. அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளா இருக்கிறதுனால நம்மளும் அப்படியே ஸ்டேபிளா இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பிளஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேல நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளோட ஆப்போனன்ட் என்ன நினைச்சுப்பா, நம்ம ஓவரா எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு நினைச்சு அவன் வந்து நமக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பிளான் பண்ணிட்டானா உள்ளதும் போச்சுன்னா நொல்ல கண்ணா ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். போதுமான அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், வார் செஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வார் செஸ்ட் மீன்ஸ் போதுமான அளவு நம்ம நிறைய சர்ப்ளஸ் ஃபண்டை சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணி அவன் வந்து நம்மள த்ரெட்டனிங்னு நினைச்சவன் ஏதாவது ஒரு வேலை பண்ணா கூட அதுக்கு நமக்கு கவுண்டர் பண்றதுக்கு நம்மகிட்ட நிறைய பணம் வேணும். அந்த அளவுக்கு நம்ம நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எது வந்தாலும் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு அதுக்காக கூட கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது, நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ரேபிட் எக்ஸ்பான்ஷன், ரேபிடான எக்ஸ்பான்ஷன். முன்னாடி எல்ஜி பெருங்காயம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்ஜியில மிளகாத்தூள் வருது. ஓகேவா? எல்ஜியில மல்லித்தூள் வருது. இப்போ இவங்க ரேபிடா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்காங்க எல்ஜி. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மிளகாத்தூள் மல்லித்தூள் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம், சிக்கன் மசாலா இந்த மாதிரி மசாலாஸ் கொடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அ பிரேக். ஒரு 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 2-3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணும், இது ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லார் வீட்டுக்கும் போய் ரீச் ஆகி முதல்ல பீப்புள் லெட் தெம் கெட் கம்ஃபர்டபிள் வித் அவர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா they want to stabilize and consolidate themselves அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரீசனுக்காக தான் ஸ்டெபிலிட்டி தியரி எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் வந்து ஸ்டெபிலிட்டி எடுக்க மாட்டாங்கன்னா, டேய் நீ ஸ்டார்ட் அப் இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ற, ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெபிலைஸ் பண்ண என்ன இருக்கும், நோ கஸ்டமர். ஸ்டார்ட் பண்ணும்போதே கஸ்டமர் வருவாங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. ஸோ ஸ்டார்ட் அப்பால ஸ்டெபிலிட்டி தியரி எடுத்துக்கவே முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிசினஸ், ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒரு ரெவென்யூ, ஒரு எக்ஸ்பென்சஸ், ஒரு இன்கம், ஒரு செட்டப் இருந்தா நீங்க அப்படியே ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணலாமே தவிர ஒண்ணுமே இல்லாம என்னமா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி. ஸோ ஜென்ரலி ஸ்டார்ட் அப்ஸ் வில் நாட் எய்ம் ஃபார் ஸ்டெபிலிட்டி தியரி. ஓகேவா? ஒரு அப்படியே கட கட கடன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம growth or expansion strategy போலாம். முடியும்.